ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது டீ டைமுக்கு ஸ்நாக்காக ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் செய்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வந்து நான் 150 கிராம்ஸ் வந்து கடலைப்பருப்பு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் இருத்து சேர்த்துக்கோங்க, தண்ணியோடு சேர்க்காதீங்க, இல்லைனா கொலன்னு ஆயிடும். ஸோ அதனால் இது கூட இப்போ வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்போ வந்து 2 துண்டு இஞ்சி, அப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப, காரத்துக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ரொம்ப மெய்யாக அரைச்சிக்காதீங்க, குறைன்னு இருக்கட்டும். கொஞ்சம் கடலைப்பருப்பு கூட சைடில் எடுத்து வச்சுட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க, நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம். வெங்காயம் நிறைய சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வாசனை தாங்க இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி நிறைய கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, வெங்காயம்லாம் நல்லா கலந்து வரட்டும். இப்போ வந்து நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது வந்து இருக்கட்டும், நம்ம சைடில் வச்சிடலாம். இப்போ வந்து நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் சூடு பண்ணிக்க போகிறேன். எண்ணெய் வந்து வடை முங்குற அளவுக்கு நல்லா எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காயட்டும், நல்லா காஞ்ச கையோட தான் போடணும். நல்லா சூடாகட்டும், நல்லா கொதிக்க இருக்கட்டும். அப்போ வந்து போட்டுக்கோங்க. அது வடை போட்ட உடனே நீங்கள் சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வடை போட்டுட்ட உடனே இப்போ மேலே வந்து ப்ரௌன் ஆயிரும், உள்ளே வந்து மாவாக இருக்கும். ஸோ அதனால் வடை போட்ட உடனே சிம் பண்ணிக்கோங்க. இது சிம்லேயே நல்லா வெந்து வரட்டும். இப்போ வந்து நான் வடை போட்டாச்சு, இது சிம்லேயே தான் வச்சுருக்கேன். இப்படி நல்லா பபிள்ஸ் வருதில்ல, இந்த மாதிரி பபிள்ஸ் வரட்டும். உங்களுக்கு வந்து இப்போ வடை நம்ம எப்படி எடுக்கிறோன்னா, ப்ரௌனாக இருந்தாலுமே இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு சலசலப்பு கொஞ்சம் அடங்கி வருங்க. அப்போ தான் நம்ம வந்து வடை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே சலசலப்பு அடங்கி வந்திருக்குங்க. வடை இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம வந்து இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்க்க கிச்சன் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.